அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நேர போய் கிடைச்சிரும், அங்க வீணாக்கப்படாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ் தரக்கூடியவன், அல்லாஹ்வுடைய அந்த பார்வை தெளிவாக இருக்கிறார். அப்ப இந்த விஷயங்கள்ல இன்னும் உன்னிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எதுவாக இருக்கிறது என்றால், சொத்தை பிரிக்கின்ற போது மிக சரியாக பிரிக்கணும். சரியா பிரிக்கணும், சரியான முறையில் பிரிக்கப்படும். அதே போல கடன் விஷயத்தில் மிக சரியாக நடக்கும். கடன் இருக்கவே கூடாது. கடன் பட்டோர் நெஞ்சம் போல்மா, கடன் பட்ட நெஞ்சம் பரிதவிச்சான், அந்த மாதிரி பரிதவிக்குமா. உண்மையிலேயே கடனுக்கு பயந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சின்ன சின்ன கடன் கூட ஐயோ கொடுக்கணுமே 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 பதறணுங்க, பதறணும். ஏன்? ஈமானோட சம்மந்தப்பட்டது. கடன் நம்ம ஈமானோட சம்மந்தப்பட்டிருக்கு. கொடுக்கலன்னா வம்பு, நாளைக்கு போய் அல்லாஹ்ட்ட போய் நிக்கணும். அல்லாஹ் நமக்குரிய தராம நமக்கு தடுத்துட்டானா எங்கிருந்து சொர்க்கம் கிடைக்கும்? எங்கிருந்து சொர்க்கம் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். குறை வைத்து விட்டால் குறையை நிறை செய்யவில்லைன்னா சொர்க்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அற்புதமான ஒரு ஹதீஸை சொல்றாங்க. குறை செய்யக்கூடியவருடைய நிலை என்ன என்கிறதுக்கு மிக அற்புதமான ஹதீஸ் சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தொழுவாங்க, நல்லா ஹஜ் செய்வாங்க, நல்லா தான தர்மம் செய்வாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட எதுவுமே குறை இருக்காது, அவ்வளவு நன்மைகள். தொழுகையை பார்த்தீங்கன்னா சுன்னத் தொழுவாங்க, நைட்ல இருந்து தஹஜ்ஜத் தொழுவாங்க, எல்லாம் தொழுவாங்க. மூட்டை மூட்டையா நன்மை, மூட்டை மூட்டையா நன்மை. நன்மையினுடைய அளவுகளை எண்ணவே முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்றேன். கண்டெய்னர் கண்டெய்னர் நன்மை. ஒரு 10 கண்டெய்னர் வரும் போல இருக்கு பின்னாடி. அப்படி மூட்டைகளை சுமந்து வரக்கூடியவன் வருவான் அல்லாஹ்விடத்தில். அப்போது அல்லாஹ் தடுத்து நிறுத்துவானா, தடுத்து நிறுத்துவானா. என்ன கேள்வி கணக்கு? எல்லா சொர்க்கத்தில் பேசிக்கிறாங்களா? சார் ஒரு கண்டிப்பா சொர்க்கம் தான்டா, வா இவ்வளவு நன்மையை கொள்ளடிச்சிட்டு வர்றாரு, இவ்வளவு நன்மையா, சுப்ஹானல்லாஹ் சொர்க்கம் நிச்சயம்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் நிப்பாட்டி வைக்கப்படுவார். அங்கிருந்து ஒவ்வொருவராக அழைக்கப்படுவார்கள். அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லுவான், எனக்கு இது தரணும், தரல, என்னில் வியாபாரத்தில் மோசடி, எனக்கு தர வேண்டிய காசுல பாக்கி. அப்படியா? இந்த புடி நன்மை மூட்டையத்துக்கு அள்ளி அல்லாஹ் தஆலா அங்க கொடுப்பான். இவரு என்னை பத்தி அநியாயத்துக்கு அவதூறு பேசினாரு, அக்கிரமம் பேசினாரு, பொய் பொய்யா சொன்னாரு, அவரா கற்பனையில விட்டு அடிச்சாரு, ஆம்பூர் கலவரத்தை பத்தி விட்டு அடிச்சாரு, அங்க அது நடந்துச்சு இது இங்க நடந்துச்சு பத்த வச்சாரு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு 10 பேர் நின்றா அந்த 10 பேருக்கு இங்க இருந்து மூட்டை மூட்டையா எடுத்து கொடுத்துருவான். எனக்கு பாக்கி தரல நிப்பான். மூட்டைகள் கொடுக்கப்பட்டு 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 இருக்கிற கண்டெய்னர் ஃபுல்லா அழிஞ்சிரும். வெட்டு மனுஷனா நிப்பான். அப்பவும் ஒருவன் வருவான், அப்பவும் ஒருவன் வருவான். இவன் எனக்கு, இந்த மனிதன் எனக்கு குறை செய்திருக்கிறார். அப்படியா? உன்ட்ட எதுவும் இல்லையா? நன்மை இல்லையா? அல்லாஹ் கேட்பானா, நன்மை இல்லையா அவன்கிட்ட? உன்ட்ட தீமை இருக்கா? கொடு. தீமை மூட்டை வச்சிருக்கியா? கொடு. அங்க ஒரு கண்டெய்னர் தூக்கி இங்க வச்சிருவான். சொர்க்கத்துக்கு செல்வார் என்று நினைக்கப்பட்ட ஒருவர், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நரகத்துக்கு செல்வார். நரகத்துக்கு செல்வார். ஏன்? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றது, கடனை காப்பாற்றாதது, மற்றவர்கள் மீது அவதூறு பேசியது, அக்கிரமமான பேசிகள் பேசியது, இதெல்லாம் பேசுறப்ப, இந்த அவதூறு பேசுறப்ப பாத்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இதுல சேர்த்து அதை பாத்திர வேண்டியது இருக்கு. அவதூறு பேசுற விஷயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா பேசுறப்ப ரொம்ப அழகான டெக்னிக்கல் இருக்கும். எப்படி பண்ற டெக்னிக்கல்னா, இப்படி சொன்னாங்க அதை நான் நம்பலைங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவான். அந்த அப்படி அப்படியாக்கும், இது இப்படியாக்கும், அதெல்லாம் சொல்லி முடிச்சிடுவாரு. சொல்லி முடிச்சிட்டு மற்றவங்க சொன்னாங்க இதை நான் நம்பல, சொல்லிவிட்டா முடிஞ்சு போச்சே. நம்பலன்னு சொன்னா தான் இன்னும் நம்புற மாதிரி ஆயிரும். நம்ம அளவுக்கு நம்பலன்னு சொன்னா அவர் அப்படி சொன்னாரு, அது உண்மை இல்லாம இருக்காது. எதையும் நம்ம ஆராய மாட்டோமே, ஆராய்ச்சி பார்க்க மாட்டோமே, எல்லாத்தையும் அள்ளி 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 மேல போட்டுக்கிறோமே, அப்புறம் எங்க இருந்து நன்மை வரும்? ஆனா அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பதிலளிப்பு பாருங்க, எப்படி அல்லாஹ் தஆலா கொண்டு வைக்கிறான்னு பாருங்க. அப்ப ஒவ்வொரு உரிமைகளை பார்க்கின்ற போதும் அல்லாஹ் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறான், அற்புதங்களை கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறான்.
இடையிலேயே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கேள்வி பதில் கேட்கப்படும் கடைசியில கொண்டு வந்து நீங்க கேள்வி பதில் சொன்னீங்க, சொல்லிவிட்டு நீங்க முன்னாடி உள்ள ஆயத்துக்கள் என்னன்னு கேட்டீங்க. இது என்னது அநியாயம், முதல்ல சொல்லியிருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நீங்க இப்ப டக்குன்னு சொன்ன உடனே எங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும். அடுத்து என்ன பிரச்சனை? இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எந்த காலத்தில் இருக்கீங்க? நமக்கு போன் பாருங்க, ஏண்டா செல்போன் சில சமயங்கள காலில் வச்சிருக்கோன்னு இருக்குது. என்னன்னா எந்த காலத்தில் இருக்கீங்க? போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப சொல்றீங்க, போஸ்ட் ஆஃபீஸையும் மூடிட்டு போயிட்டானுங்க. எந்த காலத்தில் நீங்க இருக்கீங்கிறாங்க. என்னவா இப்ப என்னன்னா, டெலிகிராம்ல நாங்க வேணா அனுப்புறோம், நாங்க வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், உங்க நம்பர் கொடுங்க, நம்பர் கொடுத்துட்டு நான் மொத்தா போவா? சரியா? வந்துகிட்டே இருக்கும். அதனால இதை ஆலோசனை செய்து, இப்போதைக்கு போஸ்ட் கார்டு, ஆனா ஆலோசனை செய்து யாராவது மாற்று சகோதரருடைய ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், கண்டிப்பா நீங்க அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். அதையும் சொல்லிக்கிறேன். அதனால கூர்ந்து கவனிங்க, இன்றைக்கும் கேள்வி இருக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லி, சொத்துரிமை பற்றியுள்ள கேள்விகளாக இருக்கலாம் அல்லது அதை தொடர்ந்து வருகின்ற கேள்விகளாக இருக்கலாம். எந்த மாதிரியான வகைகளில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க. அப்புறம் மிக முக்கியமா இது அல்லாஹ் சொத்துரிமை சம்பந்தப்பட்டு அல்லாஹ் சொல்லிய ஓரளவு உள்ளதை உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன். நிறைய விரிவாக்கமாக அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய விரிவாக்கமாக இதை பற்றி சொல்றாங்க. ஆனால் அடுத்து நம்ம தொடர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, தொடர வேண்டிய விஷயங்கள் அதுல நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதே, அதாவது குடும்பவியல்லையே இல்லறத்திலேயே, இல்லறத்துல நம்ம கடைசியில தலாக் வரலும் பார்த்தோம், சொத்துரிமை வரலும் பார்த்தோம். சரி, பிள்ளைகள் இருக்கிறாங்களே, பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலை என்ன, பெற்றோர்களுடைய நிலை என்ன, அதை பத்தி எல்லாம் என்ன சொல்றான்? ஒரு குடும்பம்னா இது வரணும்ல. குடும்பம்னா வெறும் கல்யாணமும் நிக்காகும் தலாக்கும் சொத்துரிமை மட்டும்தானா? அதான் குடும்பமா? அப்ப குடும்பம்னா பிள்ளைகள் இருப்பாங்களே, பெற்றோர்கள் இருப்பாங்களே, அவங்க நிலை என்ன? அப்ப அதை இந்த தலைப்பாக துணை தலைப்பாக கொண்டு இஸ்லாமும் பெற்றோர்களும் பிள்ளைகள், இப்ப தலைப்பு இதுல இருந்து தொடங்குது, இதுல இருந்து தொடங்குது. இஸ்லாமும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ற தலைப்பின் கீழ் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ உள்ள விஷயங்களை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 3வது அத்தியாயத்தில் 36வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 36வது வசனம், அவர் ஈண்டபோது என் இறைவா, என் இறைவா, பெண் குழந்தையாக ஈண்டெடுத்து விட்டேனே, என் இறைவா பெண் குழந்தையாக ஈண்டெடுத்து விட்டேனே. பொம்பளை பிள்ளை பிறதா இருந்தா இன்றைக்கும் இஸ்லாம் அறிந்து தெரிந்த மக்களிடம் கூட சின்னதா ஒரு கசப்பு இருக்கு, சின்னதா ஒரு கசப்பு இருக்கு. அல்லாஹ் தந்தாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்திருக்கலாம், என்ன செய்ய முடியும்? நீங்களா செஞ்சு கொண்டு போய் உள்ள வைக்க முடியும்? நீங்களா பண்ண முடியும்? அவன் செய்யறான், அவன் தரக்கூடிய நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க ஒரு பொம்பளை குழந்தை இல்லை ஆம்பளை குழந்தைய மாத்திர முடியுமா? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், அவள் ஈண்டெடுத்த போது என் இறைவா பெண் குழந்தையாக ஈண்டெடுத்து விட்டேனே என்று கூறினார். கூறிவிட்டு அவர் எதை ஈண்டெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். அவர் எதை ஈண்டெடுத்தார் என்பதை, எப்படிப்பட்ட பெண் குழந்தையை ஈண்டெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் என்று சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ், ஆண் பெண்ணை போன்றவள் அல்ல. அதை தொடர்ந்து அந்த அம்மா வைக்கிறாங்க, ஆண் பெண்ணை போன்றவள் அல்ல, நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன், நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன். யார் தெரியுதா இவங்க? எந்த பொண்ணுன்னு தெரியுதா? அல்லாஹ் கொடுத்தது எந்த பொண்ணை கொடுத்திருக்கான்னு தெரியுதா? இன்னைக்கு வரையிலும் புகழப்படுகின்ற, இன்னைக்கு வரையிலும் குர்ஆன்ல இருக்கின்ற அந்த அற்புதமான அத்தியாயம், ஒரு அத்தியாயத்தினுடைய பேரே மரியம். ஒரு அத்தியாயத்தினுடைய பேரே, பெண்கள் நீங்க நிறைய பெருமைப்படலாங்க, நிறைய பெருமைப்படலாம். நினைக்கிறான் ஆண் நிர்வகிக்கிறான், அவ்வளவுதான். ஆண் நிர்வகிக்கிறாங்க, அவ்வளவுதாங்க. அவன் அந்த ஒரு படி மேலங்க, அப்படித்தான் அவன் மேம்படுறான். ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை என்ன? ஒரு பெண் தான் எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வைக்கிறான். அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து வைக்கிறது ஒரு பெண்ணைத்தான் வைக்கிறான். இங்கே ஒரு பெண்ணை ஈண்டெடுத்து விட்டேன்னு சங்கடப்படுறாங்க அவங்க தாய் சங்கடப்படுறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அவர் எதை ஈண்டெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான்.
எப்படிப்பட்ட ஒண்ணு அல்லாஹ் கொடுத்திருக்கான் தெரியுமா அப்படி சொல்லிவிட்டு அந்த அம்மாவே சொல்றாங்க, ஆண் பெண்ணை போன்றவள் அல்ல, ஆண் பெண்ணை போன்றவள் அல்ல, நான் இவளுக்கு மரியம் என்று பெயர் வைத்தேன், பெயரிட்டேன். விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழித்தோன்றல்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் என்று கூறினார். Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். ஏய், தண்ணி வேஸ்ட் ஆகுது பாரு. நீ தங்கத்துல வேஸ்டேஜ் பாரு. பெரிய மனுஷி மாதிரி பேசுற. ஆமா, கல்கட்டா டிசைன்ஸ் எவ்வளவு வேஸ்டேஜ் கொடுத்த? 14%. ஆனா லலிதால 7% தான். உற்பத்தி விலையில் தங்க நகைகள் லலிதாவில் மட்டுமே. அம்மா, தண்ணியில மிச்சம் புடிங்க, தங்கத்திலயும் மிச்சம் புடிங்க. என்றைக்காவது நம்ம புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளையே பிறந்துருச்சு, பிறந்ததுக்கு அப்புறம் பேர் உடனே வச்சிருக்கோம்? வச்சிருக்கமா சொல்லுங்க. இல்ல புள்ள பத்தோனா உட்காந்துருக்கீல சொல்லுங்க. உடனே பிறந்த உடனே நான் பேர் வச்சேன் சொல்லுங்க. ஏதாவது வச்சிருக்கீங்க? பிறந்த உடனே பேர் வச்ச ஆளுக்க உண்டா? ஆனா நான் ஆமா, நான் பெருமைக்கெல்லாம் சொல்லல. நான் என்னுடைய என்னுடைய வீட்டில் மனைவியின் கற்பிணியாக இருக்கின்ற போதே நான் என்ன சொல்லிட்டு போனேன்னா, நான் இல்லை முதல் குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது இல்லை, பெண்ணாக பிறந்தால் உம்மு ஹபீபத்துல் கபித்தியா என்ற பெயரும், ஆணாக பிறந்தால் முஸ்ஹப் இப்ராஹிம் என்ற பெயரும் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் ஜெயிலில் இருக்கிறப்பதான் என்னுடைய மகள் பெற்றெடுக்கப்பட்டாள். என் மகள் பிறந்தது அதுதான், வச்ச உடனே பேர் வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ் கபித்தியா என்றுதான் இன்றைக்கு அழைக்கப்படுறா. அதுல எந்த டவுட்டும் இல்லை. என் மகன் பேரு இன்றைக்கு முஸ்ஹப் தான். அவர் 5 வருஷம் கழிச்சு பிறந்தார். ஆனா எதுக்கு சொல்றேன்னா, பெயர் உடனே வைக்கப்படணும். என்னத்தை சொல்லி அழைப்பீங்க? பேபிமா, குஞ்சிமா, அந்தமா, இந்தமா, நல்லம்மா, நல்ல தம்பி, என்ன தம்பின்னு நல்ல பேரா, அற்புதமான பேரா வைங்க. வைக்க சொல்றான் அல்லாஹ். அதுக்கு தானே இதையே சொல்றான். மரியமை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து இங்க வைக்கிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து உங்கள்ட்ட கொண்டு வந்து தர்றான். வைக்க சொல்லுங்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க தாய் பேரிட்டார்கள். இது பேருக்குன்னு அலையுது. எங்க அலையுது? அந்த அலிம்சா நல்ல பால் கிதாபு பார்ப்பாரு. எந்த கிதாபு பார்த்துலாம் பேர் எடுக்க தேவையே இல்லை. நல்ல பேரா, அர்த்தமுள்ள பேரா இருக்குதா? அதுலயும் வந்து ஏன் தமிழ் பெயர் இடக்கூடாது? சில பேர் ஏன் தமிழ் பெயர் இடக்கூடாது? தமிழ்ல பேர் எழுது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஓஜான்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க, கதிரவன் நிறைய பேர் வச்சிருக்காங்க, சில பேர் வச்சிருக்காங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன் இஸ்லாம் ஒன்றும் தர வேண்டும் பண்ணல. இஸ்லாம் வந்து இப்படித்தான் இந்த பேர் தான் வைக்க வேண்டும், அரபு பேர் தான் வைக்க வேண்டும், மற்ற பேர் வைத்தால் தப்பு அப்படிலாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. நம்ம ஏன் அரபு பேரை வைக்கிறோம்னா, இங்க நீங்க ஏதாவது தமிழ் பேர்
நீங்க என்ன ஆள்க அப்படின்னா தெரியுதா? நீங்க என்ன சாதி? அதத்தான் நீங்க என்ன ஆளு? ஈஸ்வரன் வருதே, முருகேஸ்வரன் வருதே அப்படின்னு சாதியை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் என்னன்னு கேட்பாங்க. நீங்க அபூபக்கர் அப்படின்ட்டீங்க, பாய்டா. என்னது பாய்டா? முடிஞ்சு போச்சு. நோ சாதி, அங்க ஜாதி வராது. அபூபக்கர், சித்தீக், எந்த சாதியும் தெரியாது. அப்துல்லா சாதி இல்ல, ஏண்டா முஸ்லிம்டா, முடிஞ்சு போச்சா? இதற்காகத்தான் அரபுல உள்ள அந்த பெயர்கள் இடப்படுகிறதை விட அந்த அரபு பேரும் சரியான பொருள்படக்கூடிய பேராக வைங்க. அக்பர்னு வைப்பான். அக்பர், அக்பர்னா என்ன தெரியுதா? அக்பர் யாரு? அக்பர் யாருங்க? அக்பர் யார சொல்லணும்? அல்லாஹ் தானே? அல்லாஹ் தானே அக்பரு. அக்பர்னு வைக்கிறது. அப்துல் அக்பர்னு வையி, அப்துல் அக்பர்னு வையி. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு வையி. அக்பருடைய அடிமைன்னு வையி. அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா. அல்லாஹ் யாரு? அல்லாஹ்னு பேர் வைக்க முடியுமா? முடியாது. அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை வையி. சாவுல் ஹமீத் அப்படின்னு வைப்பான். சாவுல் ஹமீத். ஹமீதுனாலும் அரசன், சாவுல்னாலும் அரசனுக்கெல்லாம் அரசன். அரசனுக்கெல்லாம் அரசன் யாரு? அரசனுக்கெல்லாம் அரசன் யாருங்க? யாரு? அல்லாஹ். ரப்பு, ரப்பு. அப்துல் ஹமீதுன்னு வையி, அப்துல் ஹமீதுன்னு வையி. பொருள் இல்லாம வைக்கிறது, பேரை வைக்கிறது. பிச்சைக்கனி, அது வேண்டா பிச்சைக்கனி. பிச்சைக்கனி இன்றைக்கு இருக்குங்க, ஜோக்கெல்லாம் சொல்லல. பிச்சைக்கனி, அல்லாஹ் பிச்சை. அல்லாஹ் பிச்சையாவது பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய பிச்சை தான் எல்லாம் நம்ம எல்லாம். அதனால அதாவது பரவாயில்லை. பிச்சைக்கனி மொய்தீன் பிச்சையம்மா. ஏதோ மொய்தீன் அல்லாஹ்வுடைய பிச்சையா? மொய்தீன் பிச்சையம்மா. நாகூர் கனிமா, நாகூர் கனியா. ஏன்னா கனி, கனிக்கு என்ன அர்த்தம் உண்டா? கனினா கனி, கனினா பழம். பழம்னா பழத்தை எடுத்துக்கலாம், வேற என்ன எடுத்துக்கிற முடியும்? பழம்னு எடுத்துக்கொள்ள முடியும், அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ள முடியும். நாகூர் கனி அப்படின்னா நாகூர் பழம் அப்படின்னு தான் சொல்லலாம். எந்த அர்த்தமும் இல்லாமல் பேர் வைப்பது அதல்ல. அர்த்தத்தோட பேரை வைங்க, அர்த்தத்தோட பேர் வைங்க. ஷிர்க் இல்லாம பேர் வைங்க. பேர்ல ஷிர்க் வரக்கூடாது, இணை வைப்பு வரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணையாக துணையாக யாரையும் ஏற்படுத்தக்கூடாது. முஹம்மது வைங்க, அற்புதமான பேர். இந்த உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்ட பேர் இருக்குன்னா 2 பேர்கள் தான். 2 பேர் தான் உலகத்தில் மிக அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுடையது 2 பேர். ஒன்னு என்னன்னா முஹம்மது, ஒன்னு முஹம்மது. இரண்டாவது பேர் என்னன்னா பிலால். இரண்டாவது பேர் என்ன? பிலால். பிலால் அல்லாஹ் தஆலாக்குள்ள சிறப்பை பத்திலாம் அதிகமாக வைக்கப்பட்ட பேர். பெண்கள் வந்து அதிகமாக வைக்கப்பட்ட பேர் முதலிடம் ஒரே ஒரு ஆள் தான், சுமையா. சுமையா, சுமையா அல்லாஹ் தஆலா முதல் இஸ்லாத்தினுடைய முதல் தியாகி, முதல் தியாகி. அதனால பேரை வைக்கக்கூடிய விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா எப்படி வழிகாட்டுறது பாருங்க. எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி தர்றான், கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நீ நடக்கணும்னு சொல்லி தர்றான், நீ நடக்கிறதுக்கு அப்புறம் எப்படி புள்ள பெறணும்னு சொல்லி தர்றான், ஆனா புள்ள பெற்றதுக்கு அப்புறம் நீ என்ன பேர் வைக்கணும்னு சொல்லி தர்றான். இப்படி யாராவது செய்வானாங்க? இந்த ரப்பை தவிர வேற யாராவது இருக்கானா? இவனை தவிர உலகத்தை ஆளக்கூடியவன் யாராவது இருக்க முடியுமா? உலகத்தை படைத்து பரிபக்குவம் கொடுத்தக்கூடியவன் யாராவது இருக்க முடியுமா? அப்ப ரப்புல் ஆலமீனுடைய அந்த கிருபையை ஏன் நாம் உணர்ந்து கொள்ள மறைக்கிறோம்? நம்ம கரெக்டா உணர்ந்துக்கல, கரெக்டா எடுத்துக்கல. எடுத்துக்கிறாருடைய விளைவு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் பெண்ணா பெற்றெடுத்து விட்டேனேன்னு சொல்றாங்களே, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கும் திருமறை குர்ஆனிலே ஓதுகின்ற ஒரு அத்தியாயம் 19வது அத்தியாயம் சூரத்துல் மரியம், சூரத்துல் மரியம். அது மாத்திரமல்ல இன்றைக்கு பைபிள்ல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் ஈசா நபி என்று சொல்லக்கூடிய, ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவருடைய படைப்பை பத்தி சொல்லப்படுதா? எப்படி படைச்சிருக்கான்னு சொல்லப்படுதா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? ஆமா, இருக்கிற குர்ஆனை படிச்சதே கிடையாது. நீங்க பைபிளை படிக்க சொன்னா நாங்க எங்க போய் படிக்கிறது? எப்படி படிக்கிறது? இல்ல, இது குர்ஆனை படிக்கிறதே பெரிய காரியமாச்சே. பாத்தீங்கன்னா அதுல ஈசா நபியுடைய பிறப்பு இருக்காது, ஆனால் மிக தெளிவான பிறப்பு இங்கே இருக்கும்.
சூரத்துல் மரியம்ல பாத்தீங்கன்னா அவர்கள் வெளியிலே வருவார்கள், அந்த குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு அவர்கள் வருவார்கள். மக்களை நோக்கி வருகின்ற போது மக்கள் எல்லாம் கூடி நின்று கேட்பார்கள். சூரத்துல் மரியம் எடுங்க, ஃபுல்லா அது முழுக்க படிங்க. ஆரம்பத்திலே வந்துடும், ஒரு 7வது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். அதுல பாத்தீங்கன்னா அவர்கள் கூடி நின்று கேட்பார்கள், மரியமே நீ நல்ல குடும்ப பெண்ணாச்சே, உங்க அம்மா அத்தாவெல்லாம் நல்லவங்களாச்சே, என்ன எது கேட்கிறாங்க? என்ன பிள்ளைய பத்தி, ஆம்பளை இல்ல பிள்ளை பத்திட்டு வந்து நிக்கிற, அதை கேட்கிறான். அல்லாஹ் அங்க மெய்ப்படுத்தலாம் பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட கேட்கிற, அந்த புள்ளையிட்ட கேளுங்க. புள்ளையிட்ட கேளு. புள்ள எப்படி பேசும்? புள்ள பேசுது. புள்ள பேசுறப்ப நான் தான் ஈசாங்க, நான் நபிங்குது. புள்ள சொல்லுதுங்க நபிங்குது. இது மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? இந்த அற்புதத்தை மெய்ப்பித்து காட்டுவது இஸ்லாம் இல்லையா? திருமறை குர்ஆன் இல்லையா? என்னுடைய கிறிஸ்துவ சகோதரரை புரிந்து கொள்ள வேண்டாமா? யாரோட கிறிஸ்துவ நெருக்கமா இருக்கணும் நம்மளோட, ஏன்னா அவங்களை மெய்ப்பித்து காட்டுவது மாத்திரம் இல்லை, இதுதான் உண்மையான இஸ்லாம் என்பதுதான் உண்மையானது என்பதை அவங்களுக்கு மெய்ப்படுத்தி காட்டணும். நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லையா இது? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு வரையிலும் போற்றப்படுகின்ற உலகத்திலேயே மிக உன்னதமான இடத்தை பெற்றிருக்கின்ற மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு வரையிலும் குர்ஆன்ல அற்புதமான இடம். அவர்களுக்கு இல்லாத கண்ணியம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அல்லாஹ் போதுமானவன். 2வது அத்தியாயத்தில் 83ல சொல்றான், அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நல்லுதவி புரிய வேண்டும், மக்களிடம் அழகானதே பேச வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இது யாருக்கு? அந்த பெற்றெடுக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற விஷயமாக இருக்கிறார். நாம் 2வது அத்தியாயத்தில் 215வது வசனம், தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடர்களுக்காகவும் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவன். அல்லாஹ் பட்டியல் போடுறான், எதை செலவிடணும், யாருக்கு செலவிடணும் கேட்கிறியா? முதலிடமே யாருக்கு தெரியுமா? பெற்றோருக்கு. அல்லாஹ் தஆலா பெற்றோரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துகிறான். பெற்றோருக்கு அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறதே பெற்றோர் தான் முதல்ல வைக்கிறான். செஞ்சிருக்கோமா? பெற்றோருக்கு நல்ல உதவி செஞ்சிருக்கோமா? செஞ்சமான அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகிறார், ஒரு நபித்தோழர் வருகிறார். வந்த நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை, அவர்களுக்கு நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவர்களுக்கு உரிய கடமைகளை செய்து விடுங்கள். அவர்களுக்கு உரிய கடமைகளை செய்து விடுங்கள். கடமையான விஷயங்கள் நீங்க கண்டிப்பா செய்யணும். அவங்கள சீராட்டணும், பாராட்டணும், உணவிடணும், அவங்களுக்கு உறைவிடம் கொடுக்க வேண்டும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு கண்ணியமான முறையிலே அந்த நோய் நிவாரணம் செலுத்தப்பட வேண்டும். அவர்கள் தேவைகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும். செஞ்சிருக்கோமா? பெற்றோர்கள் விஷயத்தில் அதை கொண்டு வந்து வைக்கிறோமா? வச்சு இருந்தோம் என்றால் உண்மையிலேயே பேண்டோம் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் தான் மற்றவங்களே கொண்டு வரலாம். மற்றவங்களையே நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும், அப்புறம் உறவினர்களை கொண்டு வரான், அல்லாஹ் மற்றவங்களை கொண்டு வரான். இதுல 4வது அத்தியாயம் 36வது வசனம். இதுக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். அதுல கேள்வி பதில் நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கம், இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழுக்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதும், கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நல்லுறவு பேண வேண்டும். எல்லோரிடமும் நல்லுறவு, கொள்கையிலே உறுதி. இதுதான் இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய அடிப்படை. என்னடா திடீர்னு பயானுக்கு இடையில இதை சொல்ல வர்றாரே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. 16 நோன்புகளை கடந்து விட்டோம், 17வது நோம்பிலே நின்று கொண்டிருக்கிறோம்.
இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய பெரும் பணிகள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், அடிப்படையாக தாவாவுடைய வேலை, தாவா அழைப்பு பணி, இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்கின்ற அந்த அற்புதமான பணிதான் இந்த அடிப்படை. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதைத்தான் விட்டு சென்றார்கள், இதைத்தான் நம்மீது சுமத்தி சென்றார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களை, வராத மக்களை இதை கொண்டு போய் சேர்ப்பித்து விடுங்கள், வராத மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பித்து விடுங்கள், அவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கை ஏற்றுக்கொண்டுதான் அந்த சகாபாக்கள் பயணப்பட்டார்கள். அதனால தான் நமக்கும் இஸ்லாம் வந்து சேர்ந்துச்சு. அப்படிப்பட்ட இஸ்லாத்தை நம்மளை சுற்றி இருக்கின்ற மக்கள், தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற என் மக்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான பணியை நாம் துரிதமாக செய்ய வேண்டும் என்ற ரீதியில அல்லாஹ்வுடைய கிருபையில அதிகமா மக்கள் மத்தியில கொண்டு போய் இதை சேர்ப்பித்திருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக நாம் செய்திருப்பது 65,000 திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை அந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறோம். இந்த 65,000 குர்ஆன் என்பது ஒரு சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குர்ஆன் இன்றைக்கு அதனுடைய மதிப்பீடு என்பது வெளியில சிங்கிள் குர்ஆனை வாங்கினா 175 ரூபாய், ஹோல்சேலா வாங்கினா 150 ரூபாய். எவ்வளவுன்னு நீங்க கணக்கிட்டுக் கொள்ளுங்க. இத்தனை ஆயிரம் குர்ஆனும் ஏதோ எந்த அம்மாவோ எந்த ஐயாவோ இங்க கோடிக்கணக்கில் கொட்டி நம்ம கொடுக்கல. நம்ம அப்படி கொடுக்கல. யார்ட்டையும் போய் நிக்கவும் மாட்டோம், யார்ட்டையும் வாங்க மாட்டோம். அல்லாஹ்வை தவிர வேற யாரிடமும் இந்த தலைகள் அடிவரியாது. அல்லாஹ்விடம் மட்டும்தான். வேற யார்ட்டையும் கூனி கூறி நிக்க மாட்டோம், போய் நிக்க மாட்டோம். எவனிடமும் கையில காசு போட்டுட்டு வேலை செய்யக்கூடிய இயக்கமாக, ஜமாத்தாக இது ஒரு காலகட்டத்திலும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனா அல்லாஹ் உங்க மூலியமா தான் தந்தான். அல்லாஹ் உங்க மூலியமா தான் தந்தான். உங்க மனதில் போட வச்சா உங்க மூலியமா ஆத்தான் இத்தனையும் வந்தது, இத்தனையும் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இவ்வளவு பெரிய அளவுல விஸ்தீனமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் விஸ்தீனமாக்கப்பட்டிருக்கிறது. யாராவது மொத்தமா வந்து தந்தாங்களா? இல்ல. நம் சகோதரர்கள், நம்மளுடைய சகோதரர்கள், அவர்கள் தந்த ரூபா, அந்த ரூபாயில இதை இவ்வளவு பெருசா விஸ்தீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட கொடுக்க வேண்டிய குறை இருக்கிறது. 2.5 லட்சம் ரூபாய் இன்னும் கடனில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம். அதே போல நம் ஜமாத்தின் மூலியமாக நடைபெறக்கூடிய மதரசத்துல் சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மதரசா பெரிய குளத்திலே, தேனி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அதை விரிவாக்கம் செய்கின்ற பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். 42 லட்சம் ரூபாயில அது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 32 சகோதரர்கள் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படிக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் தந்தை இழந்தவர்கள், எந்த விதமான உறவுகளினாலும் அவர்கள் பாதுகாக்கப்படாதவர்கள், அனாதைகளாக விடப்பட்ட, நம்ம அனாதைங்கிற வார்த்தையே சொல்றதுக்கு நாங்கள் கூசுறோம். நம்ம அப்படி சொல்லி வாங்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி யாரும் இல்லாதவர்கள், அந்த சகோதரர்களுக்கு சாதாரண படிப்பு கூட இல்லை. கான்வென்ட்ல அவங்கள படிக்கணும் இருக்கா, கான்வென்ட்லையும் காலேஜிலையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சகோதரனுக்கு ஸ்கூல்ல படிப்பு செலவு மட்டும், அவனுடைய சாப்பாடு செலவு, அவனுடைய உறைவிடம், அவனுடைய உடை, அனைத்து தேவைகளுக்கும் ஒரு சகோதரனுக்கு 5,500 ரூபாய் வரையிலும் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சகோதரனுக்கு மாசம் செலவிடுகிறோம். அதே போல காலேஜில் படிக்கின்ற சகோதரனுக்கு 7,500 ரூபாய் செலவிடப்படுகிறார். அல்லாஹ் தந்துகிட்டு தான் இருக்கான். ஆனா நிறைய குறைகள் இருக்கு, இல்லாம இருக்கிறார், இயலாம இருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும் இருக்கு. அந்த 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 இதை அற்புதமா மதரசத்து சாலிஹீனை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும், இன்னும் பன்மடங்கு விரிவுபடுத்த வேண்டும். ஆயிரக்கணக்கான என் சகோதரர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கான தேவைகள் இருக்கிறது. அதே போல ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால், பெண்களுக்கான, இஸ்லாத்திலே வரக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களுக்கான தாவா சென்டர்ஸ், அவர்களுக்காக பெண்களுக்கான தாவா சென்டர் சூளைமேட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஜன்னத் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பெண்களுக்கான அவர்களுடைய தாவாவுடைய வேலைகளை செய்கின்ற அளவுக்கு 3 மாத படிப்பும் 6 மாத படிப்பும் 1 வருட ஆலிமா கோர்ஸும் அங்கேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் யாரிடமும் போய் கேட்டு பெறுவதில்லை. நம்முடைய சகோதரர்கள் தருகிறார்கள். ஆனால் தேவை அதிகமாக இருக்கிறது, தேவை அதிகமாக இருக்கிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இங்கே நம்ம தலைமையகத்தில் என்ன நிலைமை தெரியுமா? இஃப்தாருக்கும் சரி, இந்த சகருக்கும் சரி, கிட்டத்தட்ட சகருக்கு 150லேருந்து 200 என் சகோதரர்கள் சகர் வைக்கிறாங்க. எப்பவும் கடைசி 10ல் வைப்போம். இப்போ என்னன்னா முதல் நோம்புல இருந்து ஆரம்பித்தோம்.
சரி அல்லாஹ் இருக்கிறாங்கிற தவக்கல் வைத்து ஆரம்பித்தோம். உங்கள் மூலியமாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில் ஆரம்பித்தோம். அல்லாஹ் 200 சகோதரர்களுக்கு மேலே இன்னைக்கு அதை சகர் செய்கிறாங்க. நோன்பு திறப்பதற்கு அதே போல பல 200க்கு மேற்பட்ட சகோதரர்கள் இங்கே நோன்பு திறக்கிறார்கள். கஞ்சிகள் எடுத்து செல்லக்கூடியது மற்ற எல்லா ஜமாத்துகளையும் விட நம்ம ஜமாத்தில் தான் அதிகமாக கஞ்சி வெளியில் போகுது. தேவை அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது. மாநில பொருளாளர் ஃபிர்தௌஸ் அவர்கள் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என்ன மச்சான் பண்றது அப்படிங்கிறார். அவர் முறை வச்சு தான் கூப்பிடுவார். என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சொந்த காசு தான் அவர் போட்டிருக்கிறார். 4.5 லட்சம் ரூபாய் பற்றாக்குறையில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்காக எதையும் நாங்கள் குறைக்கல, எதையும் நிப்பாட்டலை, யாரையும் சகருக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல. இன்னும் வாங்க அல்லாஹ் இருக்கான், எப்படியாவது எங்களுக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் மூலியமாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய கிருபை. இதையெல்லாம் உங்கள்கிட்ட முன்வைத்து விட்டேன். இது எல்லாம் முன்வைத்து கேட்பது என்பது உங்களால் முடிந்தால் செய்யுங்க. உங்களால் முடிந்தால் எதையுமே ரொம்ப உங்களை டைட் பண்ணி நாங்கள் கேட்கறதுக்கு விரும்பல. அதே போல ஜக்காத் நிதிகள் இருந்தால் கண்டிப்பாக மதரசத்து சாலியனுக்கும் சாரும் ஜன்னத்துக்கும் சாரும். ஏனென்றால் அது முழுக்க அதற்காக நடத்தப்படுகிறது. அதே போல ஜக்காத் நிதிகள் இருந்தது என்றால் திருமறை குர்ஆன் வாங்கி முஸ்லிம் அல்லாத நம் மக்களுக்கு கொடுப்பதற்கு சார். ஜக்காத் நிதிகளை நீங்கள் அனுப்பி வைத்தால் நம்மளுடைய மருத்துவ உதவி என்று ஆயிரக்கணக்கிலே செய்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ரமலானுடைய ஒவ்வொரு ஜும்மாவுடைய வசூல்களும் கூட பல வசூல்கள் முழுக்க மருத்துவ உதவி அல்ல என்றால் கல்வி உதவி, இரண்டுக்கும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் தந்தால், அந்த ஜக்காத்தை தந்தால் அதுக்கு பயன்படுத்துவோம் என்ப ஒரு வாக்குறுதியும் கொடுக்கிறோம். எல்லா மக்களுக்கும் குர்ஆனை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதில் சேர்த்ததுல முதலமைச்சர்ல இருந்து சாதாரண ரிக்ஷாவாலா வரையிலும், சாதாரண என்னுடைய சேரி மக்கள் வரையிலும் இந்த திருமறை குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பித்து விட்டோம். நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி நாங்கள் நிற்க முடியும். யா அல்லாஹ், நீ எங்களிடம் ஒப்படைத்த அமானத் இருக்கிறதே, அந்த அமானத்தை உன்னுடைய விளக்கை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறோம் அல்லாஹ் என்று சொல்ல முடியும். நான் சொல்வது சும்மா சின்னதா பணிகளை சொல்றேன். என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய கிளை சகோதரர்கள் செய்கின்ற பணிகள், தாவாக்களை பார்த்தீர்கள் என்றால் தெருவோர தாவாக்கள், பாரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எம்ஜிஆர் நகர் வரையிலும், ஆசாத் நகர், மெரினா பீச்சில் இருந்து எல்லாம், அதே போல மாவட்டம் முழுவதும், மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் நடக்கும். அல்லாஹ் அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜமாத்துக்காக நான் உங்களிடம் முதலில் வேண்டுவது துவா, பிரார்த்தனை. இந்த ஜமாத் நல்வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்கு துவா செய்யுங்க. அடுத்ததான துவா, இந்த சகோதரர்கள், இங்கே இருக்கின்ற என்னுடைய நிர்வாகிகள் அது மாநில ரீதியாக இருந்தாலும் சரி, கிளை ரீதியாக இருந்தாலும், மாவட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, இந்த அத்தனை சகோதரர்கள் மத்தியிலும் ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். அடுத்ததாக சொல்வதுதான், உங்களால் முடிந்தால் எங்களுக்கு அனுப்பித்தாருங்கள். அது அல்லாஹ்வுடைய பணியிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவிடுவோம் என்ற உறுதிமொழியை முன்வைத்துக் கொள்கிறேன். முன்வைத்துக் கொள்ளு. அல்லாஹ் நன்மையாக்கி தரட்டும். உங்களுடைய துவாக்களை முன்வையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். கேள்வி, இன்றைய கேள்வி, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் எத்தனை பாகங்களாக சொத்துக்கள் பிரிக்கப்படுகிறது என்பதை எந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அந்த அத்தியாயத்தினுடைய நம்பர் பிளஸ் அந்த வசனங்களை எழுதிய அனுப்புங்க. அதை குறிப்பிட்டு அனுப்புங்க. முதல்ல சொன்ன மாதிரி 3 நாள் அவகாசம். நீங்கள் புதன்கிழமைக்குள் இன்றைக்கான கேள்விக்கான பதிலை புதன்கிழமைக்குள் அனுப்பித்தாருங்கள். அதில் ஒரு சகோதரி கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன மெசேஜ்னா, நீங்கள் எங்களுக்கு, அதாவது இந்த நல்ல அற்புதமான நிகழ்ச்சியாக போயிட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, டிவிடியாக ஆக்கப்பட்டு அந்த டிவிடிகளை எங்களுக்கு பரிசாக தாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அதோடு சேர்த்து சிறந்த பரிசையும் உங்களுக்கு தருவோம். அதுக்கு பரிசு தருவதற்கு இங்கே இருக்கின்ற பல் சகோதரர்களை முயற்சி செய்யலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிய தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.